திராவிட முன்னேற்றக் கழக அரசின் முகத்தில் அறைந்த அறை என்றுதான் நான் எடுத்துக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய தவறை திராவிட முன்னேற்றக் கழக அரசு செய்திருக்கிறது. ஒன்று, நீதித்துறையை மதிக்காதது. இன்னொன்று, இந்து மக்களின் உணர்வை மதிக்காதது. இந்த இரண்டு தவறுகளுக்காகவும் இவர்கள் இன்று தமிழக அரசு தமிழகத்தை ஆள்வதற்கான தார்மீக உரிமையை இழந்து விடுகிறது. சரியாக நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள். மத நல்லிணக்கம் என்றால் எல்லோருக்கும் மத நல்லிணக்கம் தான். ஒருவரை உதாசீனப்படுத்திவிட்டு இன்னொருகளை தாஜா செய்வது ஒன்று மத நல்லிணக்கம் அல்ல. அங்கே உள்ள இஸ்லாமிய சகோதரர்களோ சகோதரிகளோ கூட அதை தடுக்கவில்லை. நீங்களாக ஒன்றை உருவகப்படுத்திவிட்டு இந்துக்களுக்கு நாம் உதவி செய்தால் உடனே நமக்கு சிறுபான்மை ஓட்டு கிடைக்காது என்று நீங்களே தவறாக புரிந்து கொண்டு, இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சிறுபான்மையினரை தவறாக நீங்கள் நினைக்கிறீர்கள். அப்படி இல்லாமல் இந்துக்களின் உணர்வை மதிக்காததற்காக இன்று உங்களுக்கு நீதிமன்றம் சரியான பாடத்தை கற்பித்திருக்கிறது. முதலில் இருந்தே நீதிமன்றத்தை அவமதிக்க வேண்டும் என்றும் நமது உணர்வுகளை புண்படுத்த வேண்டும், இந்துக்களின் உணர்வு புண்படுத்தப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் சொன்னால் கூட அங்க தூணில் விளக்கேற்றக்கூடாது என்ற முடிவை அவர்கள் எடுத்து விட்டார்கள். அதனால்தான் 6 மணி வரைக்கும் அதற்கான எந்த ஏற்பாடையும் செய்யவில்லை. அது மட்டுமல்ல, நீதிபதியின் தீர்ப்பையே இவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். நீங்கள் பாதுகாப்பு படையை நீங்கள் மேலே ஏவ முடியுமா, நீங்கள் அங்கே பார்க்க முடியுமா? நீதிபதிகள் இல்லை, நீதிபதி சாமிநாதன் அவர்கள், மரியாதைக்குரிய சாமிநாதன் அவர்கள் செய்தது சரிதான் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆக இந்த நீதிமன்றம் உங்களுக்கு சரியான தீர்ப்பு கொடுத்தால் நீங்கள் நீதிமன்றத்தை பாராட்டுவீர்கள். நீதிமன்றம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் நீதிமன்றத்தையும் நீதிபதியும் துச்சமாக மதிப்பீர்கள். நான் இன்று ஸ்டாலின் அவர்களை மட்டும் சொல்லவில்லை, இங்கே கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம், எல்லாவற்றிற்கும் மேலாக திருமாவளவன் அவர்களுக்கு எனது கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி நீங்கள் தீவிரவாதிகள் என்று சொல்வீர்கள்? தமிழகத்தில் இன்று நான் மக்களுக்கு சொல்கிறேன், தமிழகத்தில் சென்று ஒரு ஊருக்கு சென்று ஒருவரை கூப்பிட்டு இங்கே இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தீவிரவாதிகளா, விடுதலை சிறுத்தைகளை சார்ந்தவர்கள் தீவிரவாதிகளா என்று கேட்டால் என்ன பதில் சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். நாங்கள் திருந்தி படி என்று தான் சொல்றோம், திருப்பி அடி என்று சொல்லிக் கொடுக்கவில்லை. திருப்பி அடி என்று சொல்லிக் கொடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் இன்று இந்து மதத்தை சார்ந்தவர்களை பார்த்து தீவிரவாதிகள் என்று சொல்கிறாரா? இதற்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதனால்தான் சொல்கிறேன், 2026 இவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு ஸ்டாலினுக்கு மட்டும் பாடம் இல்ல, திருமாவளவன் சண்முகம் போன்றவர்களை கூட வைத்திருப்பதற்கும் சரியான பாடம் கற்பிக்கப்படும். சரியான விலையை திமுக கிடைக்கும் என்பதுதான், அது தோல்வி என்ற மிகப்பெரிய விலையை கொடுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் சொல்ல வேண்டும்.